கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் தர்மலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் தமிழரசன் வரவேற்றார். மாவட்ட தணிக்கையாளர் ரவிச்சந்திரன் கோரிக்கை விளக்க உரை ஆற்றினார். மாவட்ட செயலாளர் கோபாலகண்ணன் வாழ்த்துரை வழங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜு நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை நிலுவை இனங்கள் மற்றும் புகார் மனுக்களின் மீதான விழிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகள், விசாரணை அலுவலர்களின் துறை ரீதியான விசாரணைகள் தாமதமின்றி அரசு நிர்ணயித்துள்ள கால வரையறைக்குள் முடிக்க வேண்டும். தமிழக அரசின் வழிகாட்டுதலுக்கேற்ப ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கம் என்ற நடைமுறை முற்றிலும் கைவிடப்பட வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இளநிலை பொறியாளர்களுக்கு உதவி பொறியாளர்களுக்கு இணையான ஊதிய விகிதம் அனுமதித்து ஆணையிடல் வேண்டும். ஊர்நல அலுவலர்கள் பயிற்சி காலத்திற்கான இரு ஊதிய உயர்வுகள் கடந்த 1992 ஜூலை 30 பெற்ற ஊதியத்தின் அடிப்படையில் அனுமதித்து ஓய்வூதிய பயன்கள் கணக்கிட ஏதுவாக பொதுவான அரசாணை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.